நேரம் எப்படி போகுது, நாள் எப்படி போகுது, வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியலங்க. கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள பல வருஷம் ஆன மாரி ஆயிருது. இப்ப சம்மர் சீசன் வந்துருச்சு. இனிமே இவங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அதனால இந்த கம்பளி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து மடிச்சு வச்சுட்டேன். இன்டீரியர் ஒர்க் பண்ணதில இந்த டிவி கேபினட்டும், இந்த சோஃபாக்கு பின்னாடி இருக்கிற புத்தா ஸ்டிக்கரும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தோம். ஸ்டிக்கர் வந்து அமேசானில வாங்குனதுங்க. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்கும், லைட் செட்டிங்கும் மட்டும் பண்ணி குடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. ப்ரோக்கோலி தாங்க இன்னைக்கு பொரியல் பண்ண போறேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, பட்டாணி போட்டு குருமா பண்ண போறேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் இருக்கு. இதே பட்டாணி குருமா, ப்ரோக்கோலி பொரியல் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். காலையில 6 மணிக்கே சூரிய பகவான் பளீர்னு வந்துடுறாருங்க. சமைக்கணும் அப்படின்னாவே 9 மணிக்குள்ளவே கிச்சனுக்குள்ளே இருக்கவே பிடிக்கல. அந்த அளவுக்கு கஷ்டமாயிருது. இனிமே இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து கூழ் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகாய் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஊறுகாய் வச்சு அழகா வந்து கூழ குடிச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுவே சரியா போயிடும். மதியம் லஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம். தயிர் வந்து உர ஊத்தி வச்சுருக்கேன். ப்ரோக்கோலி பொரியல் பண்ணியாச்சு. அதோட வந்து பார்த்திங்கன்னா, பட்டாணி குருமாவும் பண்ணிட்டேங்க. பட்டாணி குருமாவுக்கு தேங்காய் அரைச்சி விட்டேன். அதனால வந்து குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். தயிர் அதிகமாக இருக்கிறதுனால குழம்பு வந்து அதிகமாக செலவாகாது. நைட்டில் பெருசா எதுவும் சமைக்க மாட்டேங்க. இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். எதெல்லாம் மிச்சம் இருதோ அதையே வச்சு ஒரு தோசைய ஊத்தி, இட்லி பொடி இருக்கு அத வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நைட்டு வேலையும் முடிஞ்சிரும். இன்னைக்கு ஃபுல் டே ஸ்கூலுங்கிறதுனால காலையில எல்லா வேலையும் பரபரப்பா முடிச்சுட்டு நானும் கிளம்பியாச்சு. அப்புக்குட்டியும் கிளம்பிட்டான். மகா பாப்பா மட்டும் ஒரு 11 மணி கிட்ட கிளம்புவாங்க. நாளைக்கு இன்னொரு மினி விலாக்ல பார்க்கலாம்.